ஓகே. வணக்கம், வணக்கம். நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, போன எபிசோடில் என்னுடைய கெரியர் க்ரோத் ஸ்டார்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த எபிசோடில் அதான் நான் போன 2 எபிசோடில் அப்டேட் கொடுத்தாலும் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலான்றதுக்கேன். என்ன ஆச்சுன்னா, அந்த பெண்மணி திடீர்னு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ இப்படி எல்லோரையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார் என்ன பண்ணோன்னு நீ ஜட்ஜ் பண்ணுற, நீ இதை பண்ண அதை பண்ணு சொல்கிற அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் நான் கோயிங் ஃபார்வர்டாக போய்கிட்டு இருக்கேன்னா 2 விஷயம் சொல்லலாம். இதெல்லாம் அவங்கக்கிட்ட நான் உட்காந்து சொல்லிக்கிட்டல, இதை நான் இங்கே ஏன் பதிவிடுறேன்னா, எனக்கு தெரியும் நான் எப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஒருவேளை எதிர்கால சங்கதிகளுக்கு இது எதாவது கேட்டுட்ருக்காங்கன்னா அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது. அவர் இப்படி ஒரு பொண்ணை ஃபீல் பண்ண வச்சுட்டாரே அப்படின்ட்டு. நம்ம சைடு கிளாரிட்டி கொடுத்துடணும்ல, இது பப்ளிக்காக கொடுத்துடணும், அவ்வளோதான். இப்போது என்னை பற்றி சொல்ல போனால், நான் ஜட்ஜ் பண்ணுற ஆள் கிடையாது. ஜட்ஜ் பண்ணாமல் தான் என் கூட பல வருடங்களாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ வரைக்கும் தெரில நான் அந்த பொண்ணை எங்கே ஜட்ஜ் பண்ணேன், அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியலை. 2வது, நான் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்லி யாருக்கும் அப்படி சொல்ல மாட்டேன். நான் யாருக்கு சொல்லுவேன்னா, when they have that potential to do, இல்லைன்னா அவங்களுக்கு எதனா தப்பு நடக்க போகுதுன்னு முன்னாடியே நான் கணிச்சிட்டேன்னா, நான் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட பழகிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா நடக்கட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற அளவுக்கு ரொம்ப மைண்டு வீங்கின ஒரு ஆள் நான் கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேனே, எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மேபி அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் என் மனசறிஞ்சு நான் சொல்லலை. பட் சொல்லியிருந்தேன்னா ஃபைன், லெட் இட் பி. ஒருவேளை ஜட்ஜ் பண்ணல நான், ஒருவேளை அவங்களுக்கு அப்படி இப்போ நடந்துருந்துச்சுன்னா உண்மையிலே நான் அதுக்கு வருந்துறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, தப்பு கிடையாது. மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டுக்கிறது தப்பே கிடையாது. பரவாயில்ல. அவங்க மனசில் எத்தனை நாள் புழுங்கிட்டு இல்லாமல் முதல் வாட்டி அவாய்ட் பண்ணிட்டு 2வது வாட்டி அவாய்ட் பண்ணும்போதே அதை சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பேன், ஓகே போயிட்டு திரும்பி பேசுகிறாங்கன்னா நம்ம மேலே ஏதோ ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, அதனால் நம்ம அந்த நல்ல மதிப்பை கெடுத்துக்கூடாது. சரி, அவங்க ஏதோ மனசு சரியில்லாமல் போயிட்டாங்க போலான்னு நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். பட் அவங்க நம்மளை தான் ப்ராப்ளமேட்டிக்குன்றாங்க. ஓகே, லெட் இட் பி. ப்ராப்ளமேட்டிக்னால் ப்ராப்ளமேட்டிக்காகவே இருந்துட்டு போய்க்குவோம். ஸோ இந்த இடத்துல நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னதுன்னா, பீப்புள் ஆல்வேஸ் ட்ரை டு சே நீ இது நீ அது அப்படின்ட்டு. ஆனால் அவங்கவுங்க வளர்ப்பு, அவங்கவுங்க வாழ்ந்த விதம், இதெல்லாமே பொறுத்து அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ இதனால் அவங்கள நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற முடியாது. லைக் நீ என்ன ஜட்ஜ் பண்ணுறன்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்துட முடியாதுல்ல. அவன் எப்படி வேணாலும் இருக்கலாமே. ஏன் அவன் ஜட்ஜ் பண்ணுறான்னு, சரி இப்போ நான் பண்ணல, சரி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டே வச்சுக்கோ, அந்த ஆர்கியூமெண்ட்டே எடுத்துக்கிட்டோம். அவன் பண்ணாதான் என்ன தப்பு? ஒன்று உங்களுக்கு இருக்க கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இருக்கும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. ஆனால் அது எப்படின்னா, ஏதோ ஆடு வேட்டைக்கு வந்த மாதிரி அவன் பண்ணுறத பண்ணட்டும், நான் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு புலன் விசாரணை புலின்னு காமிச்சிட்டு தான் நான் அவனை இது போன்னு விரட்டுவேன் அப்படின்னு பேசுகிறதே ஒரு மாதிரி தப்பாக இருக்குல்ல. ஒருவேளை உங்களுக்கு அப்படியே முதல்லையே அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா அப்பயே கூப்பிட்டு அப்பயே முடிச்சிடணும். ஆனால் இதை ஹோல்டு பண்ணி அது அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியாக போகல. அதுதான் ஒரு வன்ம கணக்கு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, நான் அவங்களுக்கு எது நல்லா பேசலை, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன் ஓகே ஃபைனுன்ட்டேன்னா, ஹேட்ரடின் உச்சங்களை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதரின் அகற்றல், அதாவது அவங்க உங்களை நகர்ந்து போகிறது பெருசாக தெரியாது. இது நீ என்னடா ஹேட்ரோடைய உச்சத்தை பார்த்துட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்கார்டுன்னு ஒரு ஆப்பு கிடக்கு. அந்த ஆப்புக்குள்ளே ஒரு பிரபல யூடியூபர்கள் இருக்காங்க. இப்போது நீங்கள் நிறைய பேர் அந்த 2 யூடியூபருடைய வீடியோஸ் நிறைய சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறையா ஃபன் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த யூடியூபர்ஸோடைய டிஸ்கார்ட் சேனல்ஸில் நான் ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறாங்க பிரெயின் ராட்டுன்ட்டு. ஆனால் அன்றைக்கே அவனுங்க பிரெயின் ராட் மாதிரி தான் இருந்தாங்க எல்லோரும்.
அதில் நானுமே ஒரு பிரெயின் ராட் நண்பராக கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போ ரொம்பவே சொன்ன மாதிரி என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், டிப்ரெஷன் ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பின் உச்சங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அந்த டிஸ்கார்ட் சர்வரில் எப்படி இருப்பாங்கன்னா ஹேட்ரடு தான், ஹேட்ரடு, சைபர் புள்ளி, இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்துட்டு இவனுங்க ராஜவேல், எம்ஜி ராஜவேல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் நீங்கள் டிஸ்கார்டுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களை ஜோக்கருன்னு சொல்லி ஓரம் குத்தி உட்கார வச்சுருவானுங்க. நீங்கள் வந்து அடுத்து கான்ஃபிடென்ஸாக எதுவுமே பண்ண முடியாது. டிஸ்கார்டுன்ற ஒரு ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஒரு சர்வருக்குள்ளே உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களால் கான்ஃபிடென்ஸாகவே நிறைய விஷயம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவனுங்க பேசுகிற பேச்சே என்னவோ நீ எல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி பேசணும். அவன் என்னடா பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான் வாழ்க்கையில். ஆனால் அந்த டைமிங் எனக்கு இருந்த நேரங்கள் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப விரக்தியான ஒரு நேரங்கள். அதனால் வந்துட்டு சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ச்சியாக நீங்கள் ஹேட்டரை மட்டுமே பார்த்து வளர்ந்துட்டு திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை விட்டு விலகிறாங்க அப்படின்னும்போது 100 பேர் 200 பேர் என்னைய பார்த்து ஹேட்ரேடு பண்ணுறானுங்க, நீ என்ன ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த டிஸ்கார்டு சின்ன பயல்களும் இவங்களும் பெருவாரியாக வித்தியாசமாக எனக்கு தெரியலை. 2 பேரும் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியும். அந்த 100 பேரும் இவங்க ஒருத்தவங்களும் அதே மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஓகே, லெட் இட் பி, நோ இஷ்யூஸ், போகட்டுமே, என்ன தப்பு. ஆனால் பரவாயில்ல, வாழ்க்கையில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி, நல்ல வாழ்க்கை, தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போது நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க, திடீர்னு டெலீட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடச்சிட்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, எனக்கு தூங்கி எழுந்துக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் தூங்கி 5 மணிக்கு என்னவோ எழுந்த உடனே எனக்கு மெசேஜ் என்ன வந்துச்சுன்னா, ஐ ஃபவுண்ட் மை மேன் அப்படின்னு வந்துச்சு. ஓ அப்படியான்னு இருந்துச்சு. எனக்கு அப்பத்துலேருந்தே என்ன தோணிடுச்சுன்னா, ஓகே அவங்களுக்கு இத்தனை நாள் பேச ஆள் இல்லை, ஸோ பேசுகிறதுக்கு ஆள் தேடி இருக்காங்க. ஸோ அது தப்பு கிடையாது. நம்ம வேலையை பார்த்தோம், நம்ம நிம்மதியாக இருக்கோம், நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் அவங்க நமக்கு உட்காந்து ஃபோன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நம்ம பண்ணலை, நம்ம மனசறிஞ்சு நம்ம பண்ணலை. உண்மையிலே அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா நினைக்கட்டும் அப்படின்னு விட்டுறணும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்க ஹேட்ரட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால் அவங்க வந்துட்டு நாசமாக போகணும், நீ இப்போ கிடைக்கிற பாய் ஃப்ரெண்டு உனக்கு ஒன்று ஏமாற்றிட்டு போயிடும், இந்த மாதிரி சாபப்படுறதுக்கு வரல. அவங்க எப்படியோ நல்லா இருக்கட்டும். மேற்கொண்டு அவங்க இப்போது வேலை செஞ்சிட்ருக்க அந்த பெரிய ஃப்ளாஸ்க் கம்பெனியில் வந்துட்டு பெரிய பதவியில் போய் அவங்க அந்த ஃப்ளாஸ்கில் டாப் ஃப்ளோரில் வேலை செய்யட்டும். அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் நல்ல பாய் ஃப்ரெண்டாக அமையட்டும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணட்டும், குட்டிகள் போடட்டும், யாரும் வேணாம்னு சொல்லலை. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நானே ஒரு காலத்தில் ஹேட்ரேட் பண்ணுற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன்ற அளவுக்கு ஆயிடுறேன்னா, அப்போ அன்ஜட்ஜ்மெண்டல் அப்படின்றத இவங்க என்னன்னு வரையறுக்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி யோசனையாக தான் இருக்குது. ஒருவேளை இவங்க ரொம்ப லீஸ்ட்டாக இறங்கினாலும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தால் அன்ஜட்ஜ்மெண்ட்டில், அப்படி இருந்தால் நான் அன்ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இருந்திருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அப்பயும் அது நல்லா போகணும்னு வாழ்த்தனமாக நான் தான். அதுக்கடுத்து செகண்டாக ஒரு ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே அடுத்த ரிலேஷன்ஷிப் போனாங்க. அப்போயுமே நான் அதை ஜட்ஜ் பண்ணாமல் நல்லா இருக்கட்டும்னு சொன்னதும் நான் தான். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பும் புட்டுக்குச்சு, இப்போ அடுத்த ரிலேஷன்ஷிப்பை ஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ என்னைய வந்து மோசமானவன்றாங்க. இப்போயுமே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னு சொல்கிறவனும் நான் தான். ஸோ அன்ஜட்ஜ்மெண்டல்ன்றது இங்கே எதுன்னு வரையறுக்கிறாங்க. அது ஒரு யோசனையாகவே இருக்குது நண்பர்களே. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் அன்ஜட்ஜ்மெண்டல்னால் இப்படி இருக்க வேண்டும் நண்பர்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் இல்லை. ஹேட்ரடின் உச்சம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் விலகிறது, 2 பேர் விலகிறது, உங்களை சுற்றி ஆளே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பழகிரும்.
ஏன்னா என்ன சொல்கிறது, 3 வேளையும் மாத்திரை மாதிரி நெகட்டிவிட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லாமல் லோன்லியாகவே இருந்துட்டு போயிடலான்ற அந்த ஒரு மனநிலை எவ்வளோ பரவாயில்லன்னு எனக்கு படுது. ஸோ அவ்வளோதான். நிறைய 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 ஆனா இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு ஏதோ நைட்டு இப்போ இன்னும் 3 மணி காலையில், ஜூலை 4 3 மணி ஆகுது. என் மனசில் போடுறதா அப்பப்போ பேசுகிறேன். அதான் சொல்கிறேன், இதை பாட்காஸ்ட்டு கூட பெருசாக யாருக்கு நான் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஏதோ 1-2 பேருக்கு ஷேர் பண்ணுவேன். எபிசோட்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறது, பாட்காஸ்ட்டாக ஷேர் பண்ணுறது கிடையாது. இந்த எபிசோடு மட்டும் கேளுங்க, இதெல்லாம் நான் இதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் கேட்டுக்கோங்கன்ட்டு. நான் மற்றபடி இந்த பாட்காஸ்ட்டு தோணுச்சுன்னா கேளுங்க, அந்த மாதிரி யாருக்கும் ஷேரும் பண்ணுறதில்ல. பிடிக்கவும் மாட்டேங்குது. நம்பர் ஏறுது, ஆனால் அந்த நம்பரை பார்க்க கில்ட் ஆகுது. நம்ம பிரச்சனையை இவங்களுக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டு, எதுக்கு இவங்க எல்லாம் நம்ம பிரச்சனையை கேட்டுக்கிட்டு, பாவம் அவங்களே வந்துட்டு 1000 பிரச்சனையில் இருப்பாங்க. எதுக்கு நம்ம இன்னும் பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோதான். பை.